जनप्रदं सिन्दिदप्रदं श्रुतिविपूजनं साधुसेवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमात्रे शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி பூரம் போராடும் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அதுவரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். जनप्रदं सिन्दिदप्रदं श्रुतिविपूजनं साधुसेवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमात्रे शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி பூரம் போராடும் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அதுவரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:52 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.